ரோமர் 126வது பாடம், ரோமர் 15வது அதிகாரம் 8லிருந்து 13 வரை உள்ள வசனங்கள். கிட்டத்தட்ட இந்த ரோமர் புஸ்தகத்தை எழுதனுடைய ஒரு கன்க்ளூஷன் மாதிரி, அதாவது ஒரு முடிவுரை மாதிரி. நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோமர் 1வது அதிகாரத்தில் முதல் 17 வசனங்களில் பவுல் என்ன சொல்கிறாரு, இது என்னுடைய சுவிசேஷம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அவர் என்ன அப்போஸ்தலனாக அழைச்சார், நீங்கள் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிஞ்சிங்க, இது எப்படி யூதர்களுக்கு பிரசங்கிக்கப்பட்டது, பின்னாடி புறஜாதியாருக்கு பிரசங்கிக்கப்பட்டது, இந்த சுவிசேஷம் எப்படி நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும். 17ஆம் வசனத்தில் விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லிட்டு 1வது அதிகாரம் 18வது வசனத்திலேருந்து 3வது அதிகாரம் 18ஆம் வசனம் வரைக்கும் 19ஆம் வசனம் வரைக்கும் எப்படி நம்ம எல்லாருமே பாவிகளாக இருக்கிறோம், பாவம் எவ்வளவு கொடியது என்று சொல்லக்கூடிய காரியத்தை சொல்லிட்டு, அதற்கு பின்பாக 11வது அதிகாரம் வரைக்கும் எப்படி நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு மரித்தார், அதன் மூலமாய் நாம் நீதிமானாக்கப்பட்டோம் என்கிற காரியத்தை சொல்லி முடித்துட்டு 12வது அதிகாரத்தில் எப்படி நமக்கும் தேவனுக்கான உறவு எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லிட்டு, அதற்கு பின்பாக 12வது அதிகாரத்தினுடைய பின்பகுதியில் நமக்கும் சபையில் உள்ள மற்றவர்களுக்கும் சபைக்கும் உலகத்திற்கும் உள்ள உறவு எப்படி இருக்க வேண்டும் என்பதை சொல்லி கொடுத்தார். 13வது அதிகாரத்தில் சபைக்கும் அரசாங்கத்துக்கும் நம்ம எப்படி கீழ்ப்படிந்தவங்களாக உறவு என்ன, நம்ம எப்படி கீழ்ப்படிந்தவங்களாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு இப்போ இதனுடைய முடிவுரையாக 14வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 15வது அதிகாரம் 13வது வசனம் வரைக்கும் 4 கருப்பொருள்கள் மூலமாய் நம்ம எப்படி தேவனுக்கென்று வாழ முடியும், நாம் எப்படி ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தக்கூடிய மக்களாக நம்ம ஒருவரோடு ஒருவர் எப்படி இசைந்து வாழ முடியும், இசைந்து வாழ வேண்டும் என்கிற காரியத்தை சொல்லி முடிச்சுட்டு, இதற்கு பின்பாக இந்த 15வது அதிகாரத்தினுடைய பின்பகுதி 16வது அதிகாரமும் அதனுடைய எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லக்கூடிய ஒரு முடிவுரையாக இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். அப்போ என்னென்னா, இது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு பகுதியில் நம்ம இருக்கிறோம். அதனால் எனக்கு அருமையானவர்களே, நம்ம இதை நல்ல முறையில் நமக்குள்ளே எடுத்துக்கொண்டு நாம் கர்த்தருக்கென்று வாழ நம்மை ஒப்பு கொடுத்து நம்ம இதை பார்ப்போம். சரியா? ரோமர் 15வது அதிகாரத்தில் 8லிருந்து 13 வரை உள்ள வசனங்கள் நான் வாசிக்கிறேன், அதற்கு பின்பாக செய்திகளாக கடத்திடுவோம். மேலும் பிதாக்களுக்கு பண்ணப்பட்ட வாக்கு தத்தங்களை உறுதியாக்கும்படிக்கு தேவனுடைய சத்தியத்தின் நிமித்தம் இயேசு கிறிஸ்து விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு ஊழியக்காரனானார் என்றும், புறஜாதியாரும் இரக்கம் பெற்றது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள் என்றும் சொல்லுகிறேன். அந்தப்படி இது நிமித்தம் நான் புறஜாதிகளுக்குள்ளே உம்மை அறிக்கை பண்ணி உம்முடைய நாமத்தை சொல்லி சங்கீதம் பாடுவேன் என்று எழுதியிருக்கிறது. மேலும் புறஜாதிகளே, அவருடைய ஜனங்களோட கூட களி கூறுங்கள் என்கிறார். மேலும் புறஜாதிகளே, எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லாரும் அவரை புகழுங்கள் என்றும் சொல்லுகிறார். மேலும் ஈசாயின் வேரும் புறஜாதியாரை ஆளும்படிக்கு எழும்புகிறவருமாகிய ஒருவர் தோன்றுவார், அவரிடத்தில் புறஜாதியார் நம்பிக்கை வைப்பார்கள் என்று ஏசாயா சொல்லுகிறான். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ஆமேன். அப்போது நம்ம இந்த 14வது அதிகாரத்திலிருந்து 15வது அதிகாரம் 13வது வசனம் வரைக்கும் எப்படி ஒரு பலமுள்ள ஒரு விசுவாசியும் ஒரு பலவீனமான ஒரு விசுவாசியும் எப்படி ஒற்றுமையில் வாழ முடியும் என்று சொல்லக்கூடியதான். ஏன்னா ஒரு பலமுள்ள ஒரு விசுவாசி என்ன நினைப்பார், எனக்கு எல்லா விதமான சுதந்திரமும் இருக்குது, அதை நான் பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியதான். ஆனால் ஒரு பலவீனம் உள்ளவர் என்ன, எல்லாத்தையும் பயத்தோடு அனுபவிக்கக்கூடிய காரியம். அதனால் என்ன, ஒரு பலமுள்ள விசுவாசி தன்னுடைய சுதந்திரத்தை உபயோகப்படுத்தும் போது ஒரு பலவீனம் உள்ளவங்க அவங்கள குற்றப்படுத்தக்கூடிய ஒரு காரியம். அதே சமயத்தில் ஒரு பலமுள்ள விசுவாசி அவர் என்ன தன்னுடைய சுதந்திரத்தை பயன்படுத்தாத ஒரு பலவீனம் உள்ளவங்களை உதாசீனப்படுத்த முடியும். அதனால் 2 பேருக்குள்ளேயும் ஒரு மாறுபட்ட கருத்து, அங்கே ஒரு ஒற்றுமை குலைச்சல் வரும். அதனால் நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது, ஒரு ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியதான். அதனால தான் ரோமர் 14வது அதிகாரத்தில் முதல் 12 வசனங்களில் எப்படி நம்ம
ஒருவரை ஒருவர் புரிதலோடு நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு காரியத்தை சொல்லிட்டு அதனுடைய பின்பகுதி 13ஆம் வசனத்திலிருந்து 23ஆவது வசனம் வரைக்கும் நம்ம எப்படி ஒருவரை ஒருவர் எடுத்து கட்டக்கூடிய மக்களாய் தேவனுடைய அவங்கள குற்றப்படுத்தாமல் நம்ம எப்படி அவங்கள கடத்த முடியும்னு கடந்த வாரத்தில் 15ஆவது அதிகாரத்தில் முதல் 7 வசனங்கள் என்ன பார்த்தோம். எப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனை பிரியப்படுத்த செய்தாரோ அதே மாதிரி நாம் ஒருவரை ஒருவர் பிரியப்படுத்தக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்று. இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா, எப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டாரோ அதே போல் நாம் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்வதன் மூலமாய் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய மக்களாக இருப்போம் என்று சொல்லக்கூடியதாக. ஏன்னா எப்பெல்லாம் சபைக்குள்ள ஒரு பிரிவினை வருதோ அப்பெல்லாம் சபை தன்னுடைய நோக்கத்தை விட்டு விடுவதை நம்ம பார்க்க முடிகிறது. ஏன்னா அதுக்குள்ளே ஒரே குழப்பம், போராட்டம், ஒரு சுயநலம், பொறாமை, போட்டி, கோபம், மனக்கசப்பு, உள்ளுக்குள்ளே உள்ள சண்டை, இதன் மூலமாக ஒருவரை ஒரு வித்தியாசமாக நடத்தக்கூடியது. அதனால் என்ன, சபை தன்னுடைய அழைப்பை முழுவதுமாக மாறிவிட போகிறது. அதனால தான் அங்கே தேவனுடைய திட்டத்தை இந்த சபை எப்படி ஒரு நல்ல சாட்சியாக பூமியில் இருக்க வேண்டுமோ அதை செய்ய தவறி விடுகிறது. அப்போ என்ன, இங்கே ஒருவருக்கொருவர் நம்ம அன்பு செலுத்தி ஒன்றாய் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். அந்த தேவனுடைய திட்டத்தை நடத்தாத போது சபை பலவீனப்பட்டு போகிறது. அது தேவனுக்கு மாத்திரமில்லை, இங்கே அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் அவர் மேலே உளுந்த ஒரு பாரமாக இருக்கிறதுனால தான் அவர் என்ன, எப்படி நம்ம திரியேக தேவனாளர் மீட்கப்பட்டோமோ நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி ஒரே காரியத்தில் நம்ம இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியதான். இங்கே இந்த வசனங்களில் 8லிருந்து 13 வரை உள்ள வசனங்களில் நம்ம ஒருவர் சந்தோஷமாக ரிஜாய்சிங் அப்படின்னு சொல்லக்கூடியதாக மன மகிழ்ச்சியாக நம்ம கொண்டு வரணும். ஏன்னா இங்கே யூதர்களும் யூதர் அல்லாத புறஜாதியாரும் ஒன்றாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடியதா. ஏன்னா இங்கே அவர் இங்கே சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, நம்ம ஒரு எதிர்மறையாக இல்லாமல் ஒரு நேர்மறையாக, அதாவது நெகட்டிவாக இல்லாமல் பாசிட்டிவாக சொல்லக்கூடியது. ஏன்னா இது வரைக்கும் நீ ஒருத்தரை கஷ்டப்படுத்திடாத, ஒருத்தங்க விழுந்து போவதற்கு இதாயிராத அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக இங்கே என்ன சொல்கிறாரு, நம்ம ஒருத்தர் நம்ம என்ன எப்படி நம்ம அவங்கள உற்சாகப்படுத்தக்கூடிய மக்களாக இருக்கணும். அவங்க ஒரு சோர்வில் இல்லை ஒரு மனக்கசப்பில் இல்லை ஒரு மன கஷ்டத்தில் இருந்தாங்கன்னா அவங்கள எப்படி நம்ம உற்சாகப்படுத்தி தேவனுடைய திட்டத்துக்குள்ளே நடத்த முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தான் சொல்கிறாரு. இங்கே இந்த ஒரு பலமான ஒரு ஆள், ஒரு பலவீனமான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விசுவாசி அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன, பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட எந்த விதமான சம்பிரதாயங்கள், சடங்காச்சாரங்கள், ஓய்வு நாள், பண்டிகை நாள் மற்றும் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றிலிருந்து எனக்கு முழுமையாக விடுதலை கிடச்சிருச்சு என்று நினைக்கக்கூடியதா. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க அதை பற்றி கவலைப்படாமல் இருக்கிறதுனால, ஆனால் ஒரு சிலர் அதை பிடித்து கொண்டு இருக்கிறதுனால அவர்களுக்கு எதிராக நடத்தக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா அவங்க 2 பேருக்குள்ளே வரக்கூடிய ஒரு உறவின் முறையில் வரக்கூடிய ஒரு பலவீனம். ஆனால் இது புறஜாதியார், அதாவது அவங்களுக்கு இந்த நியாயப்பிரமாணத்தை பற்றி எதுவுமே கவலை கிடையாது. அவங்க என்ன, டைரெக்டாக வந்தாங்க, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க, அதனால் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ அவங்க எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதனால அவர்களுக்கு இந்த பிரச்சனையே இல்லை. ஆனால் அவங்க செய்யக்கூடிய காரியங்கள் என்ன ஆயிரும், அது மற்றவர்களை குற்றப்படுத்தக்கூடிய ஒரு காரியமாக மாறிடும். அதே சமயத்தில் புறஜாதியாரில் ஒரு சிலர் அவங்க அந்நிய தெய்வங்களை வணங்கி கொண்டு இருந்தவங்க, அந்த அந்நிய தெய்வங்களுக்கென்று பலி செலுத்துகிறவங்களா, இல்லை குடிக்கிறவங்களா, இல்லை அங்கேருந்து கறி சாப்பிட்றவங்க, இந்த மாதிரி இருந்து அந்த கோயிலுக்குரிய காரியங்களை செய்யும்போது அது அவங்க மற்றவங்களை குற்றப்படுத்தக்கூடிய ஒரு காரியமாக மாறிவிடும். அப்போ இந்த ரெண்டுலேயும் பார்க்கும்போது ரெண்டுமே என்ன, ஒரு பலமான ஒரு யூதனாக இருந்தாலும் யூதன்லேயும் ஒரு பலவீனமான ஆள் இருக்க முடியும். ஏன்னா அவங்களுக்கு என்ன இல்லை, அவங்களால ஓய்வு நாளை கடைப்பிடிக்காமல் இருக்கக்கூடாது, நம்ம பண்டிகை நாளை கடைப்பிடிக்காமல் இருக்கக்கூடாது, நம்ம கர்த்தர் சொன்ன காரியங்களெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில யூதர்கள். புறஜாதியாரில் நம்ம இதெல்லாம் செஞ்சோன்னா நம்ம என்ன
மறுபடியும் அந்நிய தெய்வங்களை வணங்குவது போல் ஆயிருமே அப்படின்னு சொல்லக்கூடியதான். இந்த பலவீனம் உள்ள யூதர்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்க இன்னும் ஓய்வு நாளை கடைப்பிடிக்கிறாங்க, அவங்க நியாயப்பிரமாணங்களை கடைப்பிடிக்கிறாங்க. அது மாத்திரமில்ல, அவங்க என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாதுங்கிறது பெரிய பிரச்சனை. அதனால் அவங்க இது எதையுமே விட்டு கொடுக்க முடியாத ஒரு காரியம். அப்போது இங்கே வேத வசனத்தில் நமக்கு இந்த சுதந்திரம் இருக்குதுன்னு சொல்லப்படுது. அதை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறார், இந்த சுதந்திரத்தை நம்ம எப்படி உபயோகப்படுத்தக்கூடணும் அப்படின்னு சொல்லக்கூடியதாக. அப்போ இங்கே சொல்லும்போது ரோமாபுரி சபையில் பலமுள்ளவர்கள் என்று சொல்லும்போது அங்கே பெரும்பாலும் யார், ஒரு யூதன் அல்லாத ஒருத்தரை சொல்லக்கூடியதாக இருக்கிறது. பலவீனம் உள்ளவங்கிற ஒரு யூதனை சொல்லக்கூடிய ஒரு காரியமாக இருக்குது. அப்போ இங்கே நம்ம ரெண்டு பேருக்குள்ளே இங்கே வரக்கூடிய பிரிவினை எங்கே இருக்குது, யூதன் யூதன் அல்லாதவன், யூதன் புறஜாதியார் என்று சொல்லக்கூடியதாக. அப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் வரக்கூடிய ஒரு கான்ஃப்ளிக்ட் இல்லை, அவங்க ரெண்டு பேருக்குள்ளே வரக்கூடிய கருத்து வேறுபாடுகள் இல்லை, அவங்க ரெண்டு பேருக்குள்ளே வரக்கூடிய முரண்பாடுகள் என்ன பண்ணுது, அவர்களுடைய ஒற்றுமையை குறைக்கக்கூடியதாக இருக்குது. அதனால தான் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறாரு, நம்ம எல்லாரும் ஒரே ஒரு ஏகத்த ஒரே சிந்தையில் நாம் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் என்று. இதுக்கு அடிப்படை எங்கேருந்து எடுக்கிறாரு, 7வது வசனம், ரோமர் 15 7வது வசனம் பாருங்கள். ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்போ என்ன, ஒரே ஆத்மாவோட ஒரே மவுத் என்று சொல்லக்கூடிய வாய் போல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடியதாக. அப்போ இங்கே சொல்லும்போது கர்த்தர் எப்படி ஒரே இதில் ஏற்றுக்கொண்டாரோ அதுபோல் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா இங்கே அங்கே சொல்லும்போது இங்கே சபையில் ஏற்றுக்கொள்வது இல்லை, உங்களை கூப்பிட்டு உங்களுக்கு மெம்பர்ஷிப் நம்பரு அப்படின்னு அது கொடுக்கறது இல்லை. இங்கே என்னென்னா, நீங்கள் உங்களுடைய ஐக்கியத்தில் அவங்கள எப்படி எடுத்துக்கொள்கிறீங்க, அன்பில் நீங்கள் அவங்கள எடுத்துக்கொள்கிறீங்க. அதாவது இங்கே சொல்லக்கூடிய பதம் என்னென்னா, நீங்கள் அவங்கள ஏற்றுக்கொள்வது ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்காக அவங்கள எப்படி ரெண்டு கைகளை நீட்டி அவங்கள ரொம்ப அன்பாக ஏற்றுக்கொள்வது, ஒரு ஸ்ட்ராங்காக சொல்லக்கூடிய ஒரு காரியம். அப்போ என்னென்னா அவங்கள என்ன சொல்கிறாரு, நீங்கள் அவங்கள நல்லபடியாக ரொம்ப அன்பாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக. இதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுக்கும்போது மத்தேயு 10வது அதிகாரம் 40வது வசனத்தில் என்ன சொன்னார், உன்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான். எப்படி, ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லி கிறிஸ்துவின் நாமத்தினால் நீ போகும்போது உன்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்ன செய்கிறான், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளுகிறான். அப்போ நீங்கள் ஒரு கிறிஸ்தவனை ஏற்றுக்கொள்ளும்போது நீங்கள் கிறிஸ்துவையும் ஏற்றுக்கொள்கிறீங்க, அது மாத்திரமல்ல பிதாவாகிய தேவனையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக இருக்கிறீங்க. ஆனால் இப்போ இங்கே என்னென்னா, அவங்க ரோமாபுரி சபையில் அவங்களுக்கு ரொம்ப இதை லெகுவாக பண்ண முடியல. ஏன்னா ஒரு விடுதலையாக்கப்பட்ட சுதந்திரத்தில் உள்ள ஒரு புறஜாதியாருக்கு பழைய ஏற்பாட்டு கற்பனைகளை குறித்த எந்த கவலையும் கிடையாது. அதனால் அவங்களால இன்னும் பழைய ஏற்பாட்டு காரியங்களை பிரமாணங்களை கடைப்பிடிக்கிற ஒரு யூதனை ஒரே மாதிரி ஏற்றுக்கொள்வது மிகவும் கடினம். நீ யோசிச்சு பாருங்கள், ஒரு ஓய்வு நாள் அனுசரிக்கிற, ஒரு எதை சாப்பிட்ணும் எதை சாப்பிடக்கூடாதுன்னு அனுசரிக்கிற ஒரு ஆளை, எதை பற்றியுமே எல்லாத்தையும் செய்ய எனக்கு விடுதலை தகுதி இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் ஏற்றுக்கொள்வது மிகவும் கடினம். அப்போ அந்த ஆள் என்ன சொல்லுவான், எப்பா நீங்கள் ஏன்டா வளரவே மாட்டேங்கிறீங்க, உங்களுக்கு என்னடா பிரச்சனை, ஒய் காண்ட் யூ ஜஸ்ட் க்ரோ அப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம் உண்டாகக்கூடிய ஒரு இது இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் என்ன, ஒரு பலவீனமான ஒரு யூதன் அவன் என்ன பார்ப்பான், எல்லாத்தையும் இப்படி செய்கிறீங்க, எதைக்குமே நீங்கள் ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் போகிறீங்க, நீங்கள் எதையாவது சாப்பிட்டு எல்லாத்தையும் செஞ்சு எல்லாத்தையும் செய்யும்போது நீங்கள் தவறுதலாக போயிட போகிறீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா அவங்களுக்கு என்ன, அவங்களால என்ன புரிஞ்சு கொள்ள முடியாது, நாங்கள் இதுவரைக்கும் யூதனாக இருந்தோம், எங்கள் வாழ்க்கை முழுவதும் என்ன, நாங்கள் ஓய்வு நாளை கடைப்பிடிச்சோம், எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது, என்ன செய்யணும் என்ன பண்ணணுங்கிறது எல்லாத்தையும் நாங்கள் மெட்டிகுலஸாக ஒன்றா பார்த்து செஞ்சோம். நீ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு உனக்கு இப்போ முழு சுதந்திரம் இருக்குன்னு நீ செய்கிறது எப்படி இருக்குது, கம்ப்ளீட்டாக ஆப்போசிட்டாக இருக்குது. அதனால் உன்னை ஏற்றுக்கொள்வது மிகவும் கடினம் அப்படின்னு சொல்லக்கூடியதா. அதனால் என்ன வருது, ஒருவரை ஒருவர் நம்புவது கடினமாக போயிடும். ஏன்னா நீ செய்கிறது பூரா எதிர்மறையாக இருக்க, நான் எப்படி உன்னை நம்புறது.
அப்போ உங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் எப்படி ஒருத்தரை ஏற்றுக்கொள்வீங்க? அதனால தான் இங்கே சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, நீங்கள் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடியதாக. அப்போ நம்ம ஒருத்தரை ஏற்றுக்கொள்ளாத போது என்ன ஆகும்? அங்கே சபையில் பிரச்சனை வரும். அதனால தான் இங்கே 7ஆம் வசனம் சொல்கிறாரு, ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். எது? கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல. இப்போ நம்ம ஒருத்தரை ஏற்றுக்கொள்வது எப்படி ஏற்றுக்கொள்ளணும்? கிறிஸ்து நம்மளை எப்படி ஏற்றுக்கொண்டாரோ அது போல ஏற்றுக்கொள்ளணும். நீங்கள் எபேசியர் 4ஆவது அதிகாரத்தில் 32ஆவது வசனம் பாருங்கள், கடைசி வசனம். அதில் 5ஆவது அதிகாரம் 1-2 பார்ப்போம். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். எப்படி? தயவாயும் மன உருக்கமாய் இருந்து கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அப்போ என்ன? ஒரு மன உருக்கமாய் மன தயவாய் எப்படி கிறிஸ்து நம்மளை ஏற்றுக்கொண்டாரோ அதுபோல் நம்மளும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ கிறிஸ்து உங்களை ஏற்றுக்கொள்ளும் போது நீங்கள் உங்களை ஒரு தகுதியின் அடிப்படையிலேயே ஏற்றுக்கொண்டாரு? இல்லை நீங்கள் ஏதோ பெரிய நல்ல ரொம்ப ஒண்டர்ஃபுல் பர்சன் அப்படிங்கனால ஏற்றுக்கொண்டாரு? இப்போ நீங்கள் யோசிங்க. நீங்கள் உங்களை சொல்கிறாங்க, நான் என்னையவே சொல்கிறேனே, பார்த்தாரு, ஐயோ ஏப்ராமனால் ரசிக்காமல் இருக்க முடியாது, அதனால் நான் ஏற்றுக்கிறேன், நான் ஏற்றாரு. யோசிச்சு பாருங்கள். அப்போ என்ன? நம்மளை ஏற்றுக்கொள்வதற்கு காரணம் என்ன? அவருடைய மன உருக்கம், அவருடைய தயவு. அதை போல தான் நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அதனால தான் லூக்கா 15ஆவது அதிகாரம் 2ஆம் வசனத்தில், அப்பொழுது பரிசேயரும் வேதபாரகரும் முறுமுறுத்து இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோட சாப்பிடுகிறார் என்றார்கள். என்ன? இவர் பாவிகளை ஏற்றுக்கொள்ளுகிறார். இப்போ என்னென்னா, ஒருத்தரை அவங்க மேலே அன்பு செலுத்தி அவங்களுடைய பாவங்களை மன்னித்து அவங்கள ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா இப்போ இயேசு கிறிஸ்து நம்மளை மன்னிக்காமல் நம்மளை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தார்னா என்ன ஆகும்? ஆனால் இப்போ இயேசு கிறிஸ்து இப்போ என்னையை மன்னித்து என்னைய அவருடைய பிள்ளையாக மாற்றி அவர் எனக்கு அவருடைய பரிசுத்த ஆவியை கொடுத்து அவர் என்னுடைய சொந்த சம்பத்தாக மாற்றி என்னையை நித்திய நரகத்திலிருந்து மீட்டெடுத்து அவருடைய சகோதரன் என்று சொல்லி என்னையை எல்லா காலத்திலையும் அவரோடு இருப்பதற்கு ஒரு நித்திய வாழ்க்கையை கொடுத்துருக்கிறாரே. இப்போ எனக்கு எந்த தகுதியும் இல்லாத போது என்னை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு இப்படி செஞ்சாருன்னா இப்போ நான் அதே மாதிரி ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ நான் அப்படி ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, கிறிஸ்துவை விட என்னோட ஸ்டாண்டர்டு ஹைன்னு சொல்ல வரேன். எப்படி? நல்லா யோசிங்க. இப்போ எனக்கு எந்த தகுதியுமே இல்லாத போது இயேசு கிறிஸ்து எந்த ஒரு குவாலிஃபிகேஷனும் இல்லாமல் என்னையை அவர் ஏற்றுக்கொள்கிறாரு. ஏற்றுக்கொண்டு அவரை எனக்கு நித்திய வாழ்வை கொடுத்து என்னை ஏற்றுக்கொண்டார். இப்போ நான் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டது போல் நான் உங்களை ஏற்றுக்கொள்ளலைன்னா நான் என்ன சொல்ல வரேன்? என்னுடைய ஸ்டாண்டர்டு ரொம்ப ஜாஸ்தி பிரதர். இயேசு கிறிஸ்துவோட ஸ்டாண்டர்டு இங்கே, நான் இங்கே. அப்போ என்ன சொல்ல வர்றீங்க? நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விட பயங்கர பரிசுத்தவானா? யோசிச்சு பாருங்கள் ஒரு நிமிஷம். இப்போ இயேசு கிறிஸ்து ஒரு தகுதி இல்லாத மக்களோட ஒரு அன்பாக இருக்கிறாரு. அப்போ நீங்கள் இருக்கக்கூடாதா? இப்போ ஒன்றுக்குமே தகுதி இல்லாத மக்களை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளும் போது உங்களுக்கு என்ன பிரச்சனை? சிந்திச்சு பாருங்கள் ஒரு நிமிஷம். ஏன்னா இங்கே நம்ம சபையில் இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரமாக சபையில் உள்ள அங்கமாக உள்ள நம்ம இயேசு கிறிஸ்து போல ஏற்றுக்கொள்ளலைன்னா நம்ம இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்தத்தை அவருடைய காரியத்தை உதாசீனப்படுத்தி நம்ம அவ்வளோ காட்டிலும் பெரியவங்கன்னு சொல்ல வரோம். இது எவ்வளோ பெரிய தேவ தூஷணம் தெரியுமா? இட்ஸ் அ பிளாஸ்பமி ஆஃப் ஆல் பிளாஸ்பமி. எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, நீங்கள் ஒரு கிறிஸ்தவனாக இருந்தால் நீங்கள் தயவு செய்து புரிஞ்சு கொள்ளுங்க, மற்றொரு கிறிஸ்தவனை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி ஏற்றுக்கொண்டாரோ அதே மாதிரி நம்ம ஏற்றுக்கொள்ளலைன்னா நம்ம வி ஆர் பிளாஸ்பீமிங் காட்.
நாம் தேவனுக்கு எதிராக தூசணம் பண்ணுகிறோம் என்று சொல்லக்கூடிய ஒரு அர்த்தம். அப்போ இயேசு கிறிஸ்து நம்மளை ஏற்றுக்கொண்டார், நம்ம அதே மாதிரி மற்றவங்களை ஏற்றுக்கொள்ளணும். இப்போ நம்மளுடைய இருதயத்தை திறந்து நம்ம மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளலைன்னா நம்ம என்ன பண்ணுறோம்? இயேசு கிறிஸ்துவை நம்ம ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோன்னு அர்த்தம். அவர் ஏற்றுக்கொண்டாரு, நம்ம ஏற்றுக்கொள்ளலைன்னா என்ன அர்த்தம்? அப்போ யோசிச்சு பாருங்கள், எதுக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார்? அது தமிழில் முதல்ல வந்துடுது, ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக. அப்போ இயேசு கிறிஸ்து எல்லாரையும் ஏற்றுக்கொண்டது காரணம் என்ன? தேவனுக்கு மகிமை உண்டாக வேண்டும் என்று சொல்லக்கூடியதான். அப்போது நீங்கள் இன்னொருத்தரை ஏற்றுக்கொள்ளும்போது தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது. அப்போ நீங்களும் நானும் இன்னொருத்தரை ஏற்றுக்கொள்வது, நம்முடைய கைகளை இரண்டையும் விரித்து நம்ம முழு இருதயத்தோட ஒரு சகோதர சகோதரிகளை ஏற்றுக்கொள்வது என்பது என்ன? நாம் என்ன பண்ணுறோம்? தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். அதனால தான் அது என்ன பண்ணுது? கர்த்தருக்கு மகிமை செலுத்தக்கூடியதாக இருக்குது, அவருடைய சித்தமாக இருக்கிறது. என்னுடைய ஜெபம் நம்ம சபைக்கு, நமக்கு விசேஷமாக நம்ம மக்களுக்கு, நம்ம ஒருத்தர் நம்ம முழு இருதயத்தோடு ஏற்றுக்கொள்கிறவங்களா. அதனால தான் அவங்க சொல்லும்போது என்ன சொன்னார்? வாயிலையும் எண்ணத்துலேயும். வெளியரங்கமாக செய்வது மாத்திரம் இல்லை, நிறைய பேர் வெளியரங்கமாக நிறைய காரியங்கள் செய்யலாம், ஆனால் உள்ளுக்குள்ளே பூரா எப்படி இருக்குது? சிந்தை தப்பான சிந்தையாக இருக்குது. ரெண்டும் ஒன்றா இருக்கணும். நாட் ஜஸ்ட் எக்ஸ்டர்னல், இன்டர்னல். உள்ளுக்குள்ளே முதல்ல வரும்போது தான் வெளியரங்கமாக வரக்கூடிய ஒரு காரியம். இப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்னா, இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும் மத்தேயு 10:24 சொல்லும் என்ன சொல்கிறாரு? சீசன் யார்? போதகனிலும் பெரியவன் இல்லை, சீசன் தன் போதகனிலும் வேலைக்காரன் தன் எஜமானிலும் மேற்பட்டவன் அல்ல. அப்போ என்ன? இயேசு கிறிஸ்து பாவிகளை ஏற்றுக்கொண்டார். எப்படி பாவிகளை ஏற்றுக்கொண்டார்? ஐயோ, இந்த ஏபிரகாமை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது அப்படியா? இல்லையே, ரிலக்டண்ட்டாவா தலை வர என்ன செய்கிறது அப்படியெல்லாம் இல்லை, சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார். நான் லூக்கா 15 2வது வசனம் வாசித்தேன். இப்போ முதலேருந்து வாசிக்கிறேன் பாருங்களேன். 1வது வசனத்தில், சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். யார்? பாவிகள், ஆயக்காரர்கள். சமுதாயத்தில் ஒதுக்கி வைக்கப்பட்ட மக்கள் கேட்க வந்தாங்க. அப்பொழுது பரிசேயரும் வேதபாரகரும் முறுமுறுத்து, இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோடே சாப்பிடுகிறார் என்றார்கள். அவர்களுக்கு அவர் சொன்ன உவமையாவது, உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாயிருந்து அவைகளில் ஒன்று காணாமற் போனால் 99 ஆடுகளையும் வனாந்தரத்தில் விட்டு காணாமற் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் பொழுதும் தேடி திரியானோ? கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோடே, ரிஜாய்ஸ், சந்தோஷத்தோடே அதை தோள்களின் மேல் போட்டு வீட்டுக்கு சிநேகிதரையும் அயலகத்தாரையும் கூட வரவழைத்து, காணாமற் போன ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோட கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா? மறுபடியும் சந்தோஷம். அடுத்து 7வது வசனம் பாருங்க. அதே போல மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கலாம், மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்ம இதை குறித்து நம்ம நிறைய பிரசங்கம் பண்ணியிருக்கோம். அப்போ என்னென்னா, ஒரு கர்த்தர் ஏற்றுக்கொண்டார். எப்படி ஏற்றுக்கொள்கிறார்? ஒரு பாவியை ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறார். அதனால தான் தன்னை ஏற்றுக்கொள்ளாத எருசலேமை பார்த்து மத்தேயு 23வது அதிகாரம் 37வது வசனம் சொல்லும் என்ன சொல்கிறாரு? எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கொலை செய்கிறவளை, கல்லறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே, எப்படி ஒரு கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாக இருந்தேன், ஆனால் என்னாச்சு? உங்களுக்கோ மனதில்லாமல் போயிட்டு. அப்போ என்ன? அவருடைய இருதயத்தினுடைய வாஞ்சை என்ன? எப்படியாவது நீங்கள் என்கிட்ட வாங்க. அதனால தான் மத்தேயு 11:28 சொல்லும் என்ன சொன்னார்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்க, என் நுகம் லெகுவானது, என்னுடைய பாரம் ரொம்ப லெகுவானது, என் நுகத்தை எடுத்துக்கொள்ளுங்க, என்கிட்ட இருந்து கற்றுக்கொள்ளுங்க, என்னை போல மாறுங்க என்று சொல்லக்கூடியதா. யோவான் 7வது அதிகாரம் 37வது வசனத்தில் என்ன சொல்றாரு? பண்டிகையினுடைய கடைசி நாளில் நின்று மகா சத்தமிட்டு என்ன சொல்றாரு? எவனொருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன், அவனுடைய இருதயத்திலிருந்து ஜீவனுள்ள நதிகள் புறப்பட்டு செல்லும். நீ என்கிட்ட வா,
அப்போ என்ன, இயேசு கிறிஸ்து எல்லாரையும் ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார். அவர் எந்த ஒரு இதுலேயோ எதுலேயோ ஒரு மன வருத்தத்தோடையோ ஒரு துக்கத்தோடையோ வேறு வழியே இல்லை உன்னைய டாலரேட் பண்ணணும்னு சொல்லி கிடையவே கிடையாது. நான் தயவுசெய்து நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஏன்னா இன்றைக்கு சபையில் இது இல்லாதனால தான் என்ன செய்கிறது, அவங்க வர்றாங்க, வந்தால் வந்துட்டு போட்டு என்ன பண்ணுறேன், நான் அவங்கள பார்க்காம போயிடுறேன். எப்படி, அவங்க அந்த பக்கம் உட்காந்தா நான் அந்த பக்கம் உட்காடுறேன், அவங்க வந்தால் நான் அந்த பக்கம் போயிடுறேன், அப்படியே பார்த்தாலும் ப்ரைஸ் எல்லாம் சொல்லிட்டு சும்மா போயிடுறேன், வாயில் சொல்லிட்டு போயிடுறேன். கிடையவே கிடையாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து சொல்லும்போது யோவான் 6வது அதிகாரம் 37வது வசனம் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, பிதாவானவர் கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுகிறதில்லை. இயேசு கிறிஸ்துக்கிட்ட வர்றது எனக்கு அருமையானவர்களே, நம்ம சபையில் வர்ற ஒவ்வொருவரையும் நீங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, நான் இயேசு கிறிஸ்துவோட பெரிய ஆள், இல்லைன்னா என்ன சொல்கிறீங்க, என்னுடைய ஸ்டாண்டர்ட், என்னுடைய பரிசுத்தம் இயேசு கிறிஸ்துவே மிஞ்சினது, அப்படித்தானே அர்த்தம். ஏன்னா இயேசு கிறிஸ்து பாவிகளை மன்னித்து ஏற்றுக்கொள்கிறாரே, உங்களுக்கு ஏன் மன்னிக்க முடியல? அப்போ என்னென்னா, முதல்ல நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டியது, ஒரு சபையில் ஒரு ஐக்கியம், ஒரு கிறிஸ்துவனுடைய சரீரத்தில் ஒரு ஐக்கியம் வரும்போது என்ன குற்றம், என்ன பாவம், என்னதாக இருந்தாலும் நம்ம அவர்களை மன்னித்து அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியமாக இருக்க வேண்டும். ஒரு 4 காரியம் சொல்லி எப்படி கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிறத, ஏன்னா அது புரிஞ்சாதான் நமக்கு இது இப்போ இந்த பாடம் புரியும். முதலாவது, இயேசு கிறிஸ்து பாவிகளை அவர்கள் பாவிகளாய் இருக்கையிலே ஏற்றுக்கொண்டார். என்ன சொல்லலைன்னு சொல்கிறேன். முதல்ல இயேசு கிறிஸ்து ஒரு பாவியை பார்த்து, டேய் நீ உன் பாவத்தெல்லாம் சரி பண்ணிவிட்டு நீ க்ளீன் அப் யுவர் ஆக்ட், நீ எல்லாம் பரிசுத்தமாயிட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட வாண்டான்னு சொல்லவே இல்லை. ஏன்னா நம்ம என்ன சொல்கிறோம், ப்ரீ கண்டிஷன் கொடுக்குறோம். அது கிடையவே கிடையாது. நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக, ஏன்னா அவங்களுடைய பாவத்தில் இருக்கும்போதே அவங்கள ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம், ஒரு நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு நீங்கள் எதுவுமே பண்ணலை. நல்லா தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்க. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட யாராக இருந்தாலும், நீங்கள் பெரிய கிறிஸ்தவன், நீங்கள் 20 வருஷம் கிறிஸ்தவன், இல்லை 30 வருஷம் கிறிஸ்தவன், இல்லை 40 வருஷம் எனக்கு பைபிள் அவ்வளோ தெரியும், எனக்கு எல்லாமே மனப்பாடமாக தெரியும், என் பைபிளை பாரு, நான் அப்போ வசனம் சொல்லுவேன், நான் அப்படி ப்ரே பண்ணால் எனக்கு மலையெல்லாம் அசையும், நான் அப்படி நவமான பாஷை பேசுவேன், அது இதெல்லாம் விட்டுருங்க. முதல்ல நீங்கள் தெளிவாக தெரிஞ்சு கொள்ளுங்க, மற்றவர்களை நீங்கள் அவருடைய பாவத்தோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக இருக்கிறீங்களா? மத்தேயு 9வது அதிகாரத்தில் 10வது வசனத்தில் பாருங்கள். பின்பு அவர் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் அநேக ஆயக்காரரும் பாவிகளும் இயேசுவோடு அவர் சீஷரோடு கூட பந்தி இருந்தார்கள். மறுபடியும் யார்? பாவிகளும் ஆயக்காரர்களும். பரிசேயர் அதை கண்டு அவருடைய சீஷர்களை நோக்கி, உங்கள் போதகர் ஆயக்காரரோடு பாவியோடு போஜனம் பண்ணுகிறது என்ன என்று கேட்டார்கள். இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதை அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதல்ல, பழியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்கிற கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். என்ன, காணிக்கை கொடுக்கறதில்ல. தயவுசெய்து கிறிஸ்தவங்களாக இருக்க புரிஞ்சுக்கணும். நீங்கள் காணிக்கை கொடுக்கல, நீங்கள் பிரசங்கம் பண்ணுறதில்ல, நீங்கள் ஜெபம் பண்ணுறதில்ல, நீங்கள் பாட்டு பாடுறதில்ல, என்ன இரக்கத்தை காட்டக்கூடியதாக. அதனால தான் என்ன சொல்கிறார், நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன். யார்? இயேசு கிறிஸ்து பாவிகளை அவங்களுடைய பாவத்தில் தான் எடுத்துக்கொண்டார். இதை நீங்கள் திரும்ப திரும்ப பார்க்க முடியும். லூக்கா 5வது அதிகாரம், 6வது அதிகாரம், 7வது அதிகாரம், 8வது அதிகாரம், 11வது அதிகாரம், 18வது அதிகாரத்தில் ஒரு அருமையான காரியம் நம்ம பார்க்குறோம். அங்கே ஒரு பரிசேயனும் ஒரு ஆயக்காரனும் ஜெபம் பண்ண போகிறாங்க. 11வது வசனத்துலேருந்து பார்க்குறோம். பரிசேயன் என்ன சொல்கிறாரு, நான் அந்த பரிகாரர், அந்நிய விபச்சாரக்காரர் இந்த மனுஷனை போல இல்லை, இந்த ஆயக்காரனை போலவும் இல்லை, நான் என்ன பண்ணுறேன், வாரத்தில் 2 தடவை உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் கொடுத்து வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணான். ஆனால் ஆயக்காரன் என்ன பண்ணுறான்? 13வது வசனத்தில் பார்க்கிறோம். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்றான். அப்போ என்ன, அவன் வானத்து ஆண்டவரை கூட பார்க்க முடியாமல் தன் மேலே அடித்து கொண்டு, ஆண்டவரே என் மேலே இரக்கமாயிருன்னு இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. யார் நீதிமானாக்கப்பட்டு போனான்? அவனே நீதிமானாக்கப்பட்டு தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான்,
தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று சொன்னார். அப்போ என்ன, இயேசு கிறிஸ்து அவங்களுடைய பாவங்களில் இருக்கும்போது தான் அவர்களை ஏற்றுக்கொண்டார். ரோமர் 5வது அதிகாரம் 8வது வசனத்தில் சொல்லும் என்ன சொல்கிறாரு, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை நமக்கு விளங்க பண்ணினார். பவுல் அதை பற்றி சாட்சியாக சொல்லும் என்ன சொல்கிறாரு, 1 தீமோத்தேயு 1:15வது அதிகாரத்தில், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவர்களில் பிரதான பாவி நான். என்ன சொல்கிறாரு, நான் தான் இருக்கிறதுலே ஐ ஆம் த சீஃப் ஆஃப் சின்னர், அந்த பிரதான பாவி. அப்போ என்ன, இங்கே நம்ம முதலாவது கர்த்தர் நம்மை ஏற்றுக்கொண்டது நாம் பாவிகளாக இருக்கையில், நம்முடைய பாவத்தில் இருக்கையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை ஏற்றுக்கொண்டார். ரெண்டாவது, இயேசு கிறிஸ்து என்ன பண்ணலைன்னா ஒரு பட்சபாதம் இல்லாமல் எல்லாரையும் ஏற்றுக்கொண்டார். எது, பாவிகளை பட்சபாதம் இல்லாமல் எல்லாரையும் ஏற்றுக்கொண்டார். ஏன்னா he receives sinner impartially. அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 35வது வசனம், எந்த ஜனத்தினாலாயும் அவருக்கு பயத்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனுக்கு அவர் உகந்தது என்று நிச்சயமாக அறிந்திருக்கிறேன், தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லையே. ரோமர் 2:11 பார்க்கிறோம், தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லையே. நீங்கள் யூதனாக இருந்தாலும் சரி, புறஜாதியானாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் நீதி உள்ளவனாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் பாவியாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு விடுதலை பெற்றவனாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு அடிமையாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் பணக்காரனாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, படித்தவனாக இருந்தாலும் சரி, படிக்காதவனாக இருந்தாலும் சரி, தேவன்கிட்ட பட்சபாதமே இல்லை. இது 4 முறை நம்ம வேத வசனத்தில் இருக்குது. யாக்கோபு இதை குறித்து அழகாக எழுதினார். யாக்கோபு 2வது அதிகாரம் 1வது வசனம், என் சகோதரரே, மகிமையுள்ள நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை பட்சபாரத்தோடே பற்றி கொள்ளாதிருப்பார்களாக. என்ன பண்ணு, நீ ஒரு பட்சபாதம் இல்லாமல் ஒரு பார்ஷியாலிட்டி காணாமல் இரு. அடுத்து சபையில் எப்படி இருக்கணும்னு சொல்கிறாரு பாருங்க, 2வது வசனம், ஏனெனில் பொன் மோதிரமும் மினுக்குள்ள வஸ்திரமும் தரித்திருக்கிற ஒரு மனுஷனும் கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரனும் உங்கள் ஆலயத்தில் வரும்போது, எங்கள் சபைக்கு வரும்போது, நல்ல கவனிங்க, சபைக்கு வரும்போது என்ன, மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவனை கண்ணோக்கி நீர் இந்த நல்ல இடத்தில் உட்காரும் என்றும், தரித்திரனை பார்த்து நீ அங்கே நில்லு அல்லது இங்கே பாதபடி அண்டையிலே உட்காரு என்றும் நீங்கள் சொன்னால் உங்களுக்குள்ளே போதகம் பண்ணி தகாத சிந்தனைகளோடு நிதானிக்கிறவர்களாய் இருப்பீர்கள் அல்லவா? என் பிரியமான சகோதரரை கேளுங்கள், தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? நீங்களோ தரித்திரரை கனவீனம் பண்ணுகிறீர்கள். ஐஸ்வர்யவான்கள் அல்லவோ உங்களை ஒடுக்குகிறார்கள், அவர்கள் அல்லவோ உங்களை நியாயாசனங்களுக்கு முன்பாக இழுக்கிறார்கள். உங்களுக்கு தரிக்கப்பட்ட நல்ல நாமத்தை அவர்களல்லவோ தூசிக்கிறார்கள். உன்னிடத்தில் என் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயா என்ற வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். பட்சபாதம் உள்ளவர்களாய் இருப்பீர்களானால், நல்ல கவனிங்க, நீ ஒரு ஐஸ்வர்யவனை பார்த்து நீங்கள் உட்காரு, ஒரு பணக்காரனை பார்த்து இங்கே உட்காரு, தரித்திரனை அங்கே, அந்த மாதிரி பண்ணாத. நீ அப்படி பட்சபாதம் பார்க்கிறவர்களாய் இருப்பீர்களானால் பாவம் செய்து என்ன மீறினவர்களான் என்று நியாயப்பிரமாணத்தினால் தீர்க்கப்படுவீர்கள். என்ன, நீ பாவம் செய்கிற, அப்படி செஞ்சன என்ன பாவம் செய்கிற. சபைக்கு எழுதுறாரு, ஆலயத்துக்கு வர்ற 2 பேரில் நீ வித்தியாசம் காட்டுனேன்னா நீ என்ன பண்ணுற, பாவம் பண்ணுற. எனக்கு அருமையான நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, நீங்கள் ஒரு சிலர்கிட்ட தான் நான் பேசுவேன், என்னைய மாதிரி வேலை பார்க்குறவங்ககிட்ட தான் பேசுவேன், என்னைய மாதிரி காசு வச்சுருக்கவங்ககிட்ட தான் பேசுவேன், நான் இவங்க கூட தான் இருப்பேன், அவங்க கூட தான் இருப்பேன்னா யூ ஆர் கமிட்டிங் எ சின். ரொம்ப தெளிவாளி இருக்குது. ஏன்னா நீ அவங்கள பார்த்து இங்கே என் கூட வந்து உட்காருங்க, அவங்க அங்கே போய் உட்காரட்டும், இவங்க அங்கே இருக்கட்டும், யூ ஆர் கமிட்டிங் எ சின். ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. எப்படியெனில் ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாக இருப்பான். ஏனென்றால் விபச்சாரம் செய்யாதிருப்பாக என்று சொன்னவர் கொலை செய்யாதிருப்பாக என்று சொன்னால், அதனால் நீ விபச்சாரம் செய்யாமல் இருந்து கொலை செய்யானால் நியாயப்பிரமாணத்தை மீறினவனாய். என்ன சொல்கிறாரு, நீ இதை செஞ்சனா பாவம் செய்கிறவனா இருப்ப. அதனால தான் யோவான் 6:37 சொல்லும்போது, பிதாவானவர் கொடுக்குற எல்லாம் என்கிட்ட வருவாங்க, நான் யாரையும் புறம்பே தள்ளுறதில்லை.
அப்போ இயேசு கிறிஸ்து எப்படி ஏற்றுக்கொண்டார்? எல்லாரையும் ஏற்றுக்கொண்டார், சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார். ரெண்டாவதாக என்ன? அவர் யாரையும் பட்சபாதம் பார்க்கவில்லை. மூன்றாவதாக அவர் என்னதுக்கு பண்ணார்? தேவனுடைய நாம மகிமைக்கென்று. என்ன? தேவனுடைய நாம மகிமைக்கென்று ஏற்றுக்கொள்ளக்கூடியதா. நீங்கள் எபேசியர் 1வது அதிகாரம் 4-6 பாருங்கள். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலகத் தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் நாம் நமக்கு தந்தரின தம்முடைய கிருபையின் மகிழ்ச்சிக்கு புகழ்ச்சியாக. என்ன? தம்முடைய கிருபையின் மகிழ்ச்சிக்கு புகழ்ச்சியாக. ரொம்ப அருமையா, தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு புத்திர சுவிகாரம் ஆகும்படி முன்குறித்திருக்கிறார். என்ன? அவருடைய நாமம் மகிமைக்கென்று, அவருடைய மகிமைக்கென்று. என்ன? அவர் என்ன கர்த்தத்துவங்கள், வல்லமை, இம்மை, மறுமை, அது மாத்திரமல்ல, எல்லாத்துக்கும் மேலாக அவர் என்ன பண்ணியிருக்கார்? நம்மளை ரட்சித்திருக்கிறார். அதனால தான் எபேசியர் 3:10 சொல்லும்போது என்ன சொல்றார்? உன்னதங்களிலே துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலம் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக. அப்போ என்ன? அவர் தம்முடைய ஏக சக்கராதிபதியாக இருந்து நம்மை தெரிந்து கொண்டது, நம்மை அவருடைய கிருபையின் மூலமாய் ரட்சித்தது, நம்மை முன்குறித்து அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் செல்வது, இல்லை அவருடைய சித்தத்தின்படி செய்வது, அவருடைய கிருபையை பெறுவது, அவர் தம்முடைய இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டு கொண்டது. இது எல்லாம் எதற்காக? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூரா செய்தது எதற்காக? தேவனுடைய நாம மகிமைக்காக என்று சொல்லியிருக்கிறார். அதனால எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் நன்றாக தெரிஞ்சு கொள்ளுங்க, நம்ம எல்லாருமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி எல்லா பாவிகளையும் ஏற்றுக்கொண்டார், அவர்கிட்ட பட்சபாதமே இல்லை, எல்லாரையும் தேவ நாம மகிமைக்கென்று ஏற்றுக்கொண்டது போல நாமும் ஏற்றுக்கொள்ளணும். அதற்கு தான் அவர் முன்மாதிரியாக இருந்திருக்கிறாரு. அந்த முன்மாதிரியைத்தான் நம்ம பின்பற்றக்கூடிய மக்களாக இருக்கணும். அதனால் எனக்கு அருமையானவர்களே, நம்ம சபையில் தயவு செய்து நீங்கள் ஒருவரை ஒருவர் எப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டாரோ, உங்களை ஒரு நிமிஷம் கண்ணாடியில் பார்த்துட்டு அதே மாதிரி மற்றவங்களை ஏற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் என்ன பண்ணாதீங்க, அவங்க சரியாகட்டும் அதுக்கப்புறம் ஏற்றுக்கொள்கிறேன், அவங்க இதை சரியாகட்டும். இல்லை, நிறைய பேர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? அவங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்கட்டும் பிரதர். எப்படி? அவங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்டு அழுது அது உண்மையான ரிப்பண்டன்ஸ் சொன்னால் தான். ஒரு சிலர் சாரி சொன்னால் கூட என்ன சொல்லுவாங்க? அவங்க சும்மா வாயில் சொன்னாங்க, அவங்க உள்ளுக்குள்ளது இல்லை அப்படிம்பாங்க, தெரியுமா? அந்த மாதிரி இல்லாமல் நம்ம இயேசு கிறிஸ்து எப்படி ஏற்றுக்கொண்டாரோ அதுபோல் நம்ம ஏற்றுக்கொண்டு நம்ம பரஸ்பர அன்பில் வளருவோம். அதைத்தான் கர்த்தர் நம்ம சபைக்கு சொல்லுகிறார். எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, இதை நன்றாக புரிஞ்சு கொள்ளுங்க. இதை வேத வசனத்தின் அடிப்படையில் விளக்கி கொடுக்கக்கூடிய ஒரு காரியம். என்ன பண்ணுறாரு அப்போஸ்தலனாகிய பவுல்? இதில் 4 பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனத்தை சொல்லி எப்படி யூதர்களும் புறஜாதியார்களும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள் என்று பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட ஒரு காரியத்தை எடுத்து சொல்லி இது எல்லாமே தேவனுடைய நாம மகிமைக்கென்று காட்ட போகிறார். எப்படி? புறஜாதியார் யூதன் என்ன நினைக்கிறான்? நான் பெரிய ஆள், நாங்கள் வாக்கு தத்துவத்தின்படி வந்தவங்கன்னு. அதனால் புறஜாதியாரை ஏளனமாக பார்க்குறான். புறஜாதியார் என்ன பார்க்குறான்? நாங்கள்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம், எங்களுக்கு சுதந்திரம் இருக்குது, நீங்கள் என்ன பாரு பழைய பஞ்சாங்கத்தை பிடிச்சிக்கிட்டே உட்காந்துருக்கீங்கடா அப்படிங்கிற மாதிரி அவங்கள பார்த்து இன்னும் ஓய்வு நாள் இதெல்லாம் பிடிச்சிருங்க. இப்போ என்ன சொல்கிறாரு? இல்லைப்பா, இது 2 பேரும் ஒன்றா சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்துவதுங்கிறது கர்த்தருடைய திட்டம், இது பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்குன்னு ஒரு 4 தீர்க்க தரிசனம் சொல்கிறார். இதுக்கு முன்னாடி நான் இன்னொரு காரியம் சொல்லி கொடுத்துறேன். அதாவது ரோமர் நிருபமே இதை வலியுறுத்தும் வண்ணமாகத்தான் எழுதினார். நீங்கள் ஒரு நிமிஷம் குயிக்காக ஒரு நிமிஷம் பார்ப்பேன், கொஞ்சம் வசனம் காட்டுறேன் கொடுக்குறேன் பாருங்கள். எப்படி இது வரைக்கும் அவர் சொல்லி இந்த ரோமர் நிருபத்திலே புறஜாதியாரோ ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்னு சொல்லி, சரியா? கொஞ்சம் குயிக்காக சொல்கிறேன் பாருங்கள். ரோமர் 1வது அதிகாரம் 6வது வசனம், இங்கிலீஷில் 5வது வசனம். அவர் சகல ஜாதிகளையும், எப்படி? எல்லா தேசத்தில் உள்ள மக்களையும்
இயேசு கிறிஸ்துவனால் அழைக்கப்பட்டவர்களாகிய உங்களையும், என்ன எல்லா ஜாதிகளையும், எல்லா தேசத்தையும். அதே மாதிரி அதே 1வது அதிகாரத்தில் 13 14 பாருங்க. சகோதரரே, புறஜாதிகளான மற்றவர்களுக்குள்ளே நான் பலனை அடைந்தது போல உங்களுக்குள்ளும் சில பலனை அடையும்படிக்கு உங்களிடத்தில் வர பலமுறை யோசனையாக இருந்தேன். ஆயினும் இதுவரைக்கும் எனக்கு தடை உண்டாயிற்று என்று நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. என்ன புறஜாதியாருக்குள்ளே உண்டாச்சுன்னு. கிரேக்கருக்கும் மற்ற அந்நியர்களுக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் கடனாளியாக இருந்தேன். என்ன சொல்கிறாரு? புறஜாதியார், கிரேக்கர், மூட எல்லாருக்கும். அடுத்து 16 வசனம் பாருங்க. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்பட மாட்டேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவனவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவபலனாய் இருக்கிறது. எப்படி? 2 பேருக்கும். அடுத்து 2வது 14 15 பாருங்க. அன்றியும் நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் சுபாவமாய் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிற போது நியாயப்பிரமாணம் இல்லாத அவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணமாய் இருக்கிறார்கள். எப்படி நியாயப்பிரமாணம் இல்லாதவங்க? அவருடைய மனசாட்சியும் கூட சாட்சியிடுகிறதுனாலும் குற்றமுண்டு குற்றமில்லை என்கிற அவருடைய சிந்தனைகள் ஒன்றை என்று தீர்க்கிறதுனாலும் நியாயப்பிரமாணத்திற்கேற்ற கிரியைகள் தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிற என்று காண்பித்திருக்கிறார்கள். என்ன, எது சரி எது தப்புங்கிற ஒரு காரியத்தை கர்த்தர் புறஜாதியார் இருதயத்திலே எழுதி வைத்திருக்கிறார் என்று சொல்லக்கூடியதா. ரோமர் 2:24 எழுதியிருக்கிறபடி தேவனுடைய நாமம் புறஜாதிகளுக்குள்ளே உங்கள் மூலமாய் தூசிக்கப்படுகிறதே. உங்களை ஆண்டவர் தெரிஞ்சு கொண்டது உங்கள் மூலமாக மற்றவர்களும் ரட்சிப்பு அடையணும்னு சொல்லி இப்போ உங்களால் தேவனுடைய நாமம் புறஜாதிகளுக்குள்ளே தூசிக்கப்படுகிறது. அடுத்து ரோமர் 3:19 மேலும் வாய்கள் யாவும் அடைக்கப்படும்படிக்கு உலகத்தார் யாவரும் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவானவர்களாகும்படிக்கும் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதெல்லாம் நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டு இருக்கிறதே சொல்லுகிறது என்று அறிந்திருக்கிறோம். ரோமர் 3:29 தேவன் யூதருக்கு மாத்திரமா தேவன்? புறஜாதியாருக்கும் தேவன் அல்லவா? எப்படி? அவர் யூதருக்கு மாத்திரம் இல்லப்பா, புறஜாதியாருக்கும் தேவன். புறஜாதிகளுக்கும் அவர் தேவன் தான். என்ன, எல்லாருக்கும் அவர் தான் தேவன். 5வது அதிகாரம் 12 இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணமும் எல்லாருக்கும் வந்தது போல இப்படி ஆயிற்று. அதுபோல ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படிதல் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பு உண்டாகும்படி உண்டாச்சு. அடுத்து ரோமர் 9வது அதிகாரம் 24 25 பாருங்க. அவர் யூதரிலிருந்து மாத்திரமல்ல புறஜாதிகளிலும் இருந்து நம்மை அழைத்திருக்கிறாரே. எப்படி? புறஜாதி அழைத்திருக்கிறாரே. அந்தபடி எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்களை என்னுடைய ஜனங்கள் என்றும் சிநேகிக்கப்படாதிருந்தவனை சிநேகிக்கப்பட்டவள் என்றும் சொல்லி அழைப்பேன். என்ன சொல்றாரு? என்ன புறஜாதியிலே என்ன பேர் சொல்லி அழைச்சிருக்கேன், என்னுடைய ஜனங்கள் அல்லாத மக்களையும் ஜனங்களாக தெரிஞ்சு கொண்டிருக்கேன். ரோமர் 9:30 பாருங்க. இப்படி இருக்க நாம் என்ன சொல்லுவோம்? நீதியை தேடாத புறஜாதியார் நீதியை அடைந்தார்கள். எப்படி? புறஜாதியார் நீதியை அடைந்தார்கள். ரோமர் 11:11 இப்படி இருக்க விழுந்து போகும்படிக்கா இடறினார்கள் என்று கேட்கிறேன். அப்படி அல்லவே, அவர்களுக்குள்ளே வைராக்கியத்தை எழுப்பத்தக்கதாக அவர்களுடைய தவறுதலினாலே புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு கிடைத்தது. ரோமர் 11:25 மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று இருக்கிறேன். அது என்னவெனில், புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலில் ஒரு பங்குக்கு கடினமானது உண்டாயிருக்கும். அப்போ என்ன, இந்த ரோமர் நிறுவனம் ஆரம்பித்ததுலேருந்து அவர் திரும்ப திரும்ப என்ன சொல்கிறாரு? தேவனுடைய திட்டம், தேவனுடைய நோக்கம் என்ன? மொத்த உலகத்தையும் ரட்சிக்கணும். மொத்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் ரட்சிக்கணுங்கிறதான் ஒன்று. அதில் என்ன அடங்கும்? யூதர்களும் அடங்குவாங்க, புறஜாதியார்கள் அடங்குவாங்க. அதுதான் இந்த புறஜாதியார் மற்றும் யூதர்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கணும். காரணம், புறஜாதியார் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதும் தேவனுடைய திட்டமாக இருக்குங்கிறத இந்த ரோமர் நிருபம் முழுவதும் சொல்லிட்டு வந்தவர் இப்போ என்ன சொல்கிறாரு? இது தேவனுடைய நாம மகிமைக்காக தேவன் இதை முன்னே சொல்லியிருக்கிறான்னு சொல்லி 4 பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனம் சொல்கிறார். ஏன்னா டக்குன்னு 4 ஈஸியாக வாசிச்சிடலாம், அதனால் முடிச்சிடும், டைம் முடிச்சிடும், கவலைப்படாதீங்க. 8வது வசனம் 12வது வசனம் வரைக்கும் 4 தீர்க்க தரிசனத்தை சொல்கிறார். 8வது வசனம் பாருங்கள். மேலும் பிதாக்களுக்கு பண்ணப்பட்ட வாக்குத்தத்தங்களை உறுதியாக்கும்படிக்கு தேவனுடைய சத்தியத்து நிமித்தம் இயேசு கிறிஸ்து விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு ஊழியக்காரனானார் என்றும். என்ன, இயேசு கிறிஸ்து விருத்த சேதனம் பண்ணப்பட்டவராய்,
ஒரு யூதனாக, ஏன்னா சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே ஒரு விருத்த சேதனம் பண்ணப்பட்டார். அப்போ என்ன சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்து விருத்த சேதனம் பண்ணப்பட்ட யூதர்கள் என்று சொல்லக்கூடிய அவங்களுக்கு அவர் ஒரு ஊழியக்காரனாக எங்கே வந்தார், அவரும் தானும் ஒரு விருத்த சேதனம் பண்ணப்பட்டவராக வந்தார். காரணம் என்ன, அது பிதாக்களுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம். பிதாக்கள் யார்? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. ஆதியாகமம் 12வது அதிகாரத்திலிருந்து நம்ம ஆதியாகமம் முழுவதும் பார்க்கிறோம். திரும்ப திரும்ப கர்த்தர் என்ன சொல்கிறாரு, ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை ஈசாக்குக்கு சொல்கிறாரு, ஈசாக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை யாக்கோபுக்கு சொல்கிறாரு. அப்போ பிதாக்களுக்கு சொன்னப்பட்ட வாக்குத்தத்தத்தின்படி இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார், அவர் தேவனுடைய வார்த்தை சத்தியம், அந்த தேவனுடைய வார்த்தை நிச்சயமாக நிறைவேறும் அப்படின்னு சொல்லக்கூடியதாக. அப்போ என்ன, தேவனுடைய வாக்கை உறுதி செய்யும் வண்ணமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு யூதனா, யூதர்களுக்கு விருத்த சேதனம் உள்ளவரா, ஒரு ஊழியக்காரனா வந்து சேர்ந்தார். அதனால தான் மத்தேயு 5வது அதிகாரம் 17-18 சொல்லும்போது, நியாயப்பிரமாணத்தை ஆகிலும் தீர்க்க தரிசனை ஆகிலும் நான் ஒழிக்க வந்தேன்னு நினைக்காதீங்க, அதையெல்லாம் நிறைவேற்றுவதற்கு தான் வந்தேன்னு சொல்லிட்டு, வானமும் பூமியும் ஒழிந்து போகும், ஆனால் கர்த்தருடைய வார்த்தையில் ஒரு சின்ன காரியம் கூட நிறைவேறாமல் போகாது, எல்லாமே ஒரு சிறு எழுத்தாயிரும் ஒரு எழுத்தின் உறுப்பாயிலும் ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ என்ன, அவர் என்ன வந்தார், நியாயப்பிரமாணத்தை உறுதி செய்வதற்காக, நியாயப்பிரமாணத்தில் உள்ளவர்களை ரட்சிப்பதற்காக வந்தார். அந்த நியாயப்பிரமாணத்தை முழுமையாக நிறைவேற்றி அதன் மூலமாய் தேவனுடைய சத்தியத்தை நிறைவேற்றவரை வந்தார். அது மாத்திரமல்ல, அவர் நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடித்து அந்த நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிக்கிறவங்களை விடுதலை செய்வதற்காக வந்தார். அது மாத்திரமல்ல, அவர் சொன்ன எல்லாத்தையும் கடைப்பிடித்து தேவனுடைய வாக்குத்தத்தத்தையும் நிறைவேற்றக்கூடியவராக வந்தார். இது எல்லாம் எதுக்காக வந்தார், தேவனுடைய சத்தியம் என்று சொல்லக்கூடிய அவருடைய வார்த்தை நிறைவேற்றுவதற்காக வந்தார். நம்ம இதை லூக்கா 1வது அதிகாரத்தில் மேக்னட்டா என்று சொல்லக்கூடிய மரியாளுடைய பாடலை பார்க்குறோம். மரியாளுடைய பாடல் என்ன பார்க்குறோம், என் லூக்கா 1:46 சொல்லும்போது என்ன, அப்பொழுது மரியாள் என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது அப்படின்னு சொல்லி அவங்க முடிக்கும்போது என்ன சொல்லி முடிக்கிறாங்க, ஆபிரகாமுக்கு அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும் வண்ணமாக இது நடைபெற்றதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சகரியாஸ் சொல்லும்போது 1வது அதிகாரம் 68 சொல்லும்போது என்ன சொல்றாரு, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டவதாக, அவர் நம்முடைய பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின இரக்கத்தை செய்வதற்கும் நம்முடைய பரிசுத்த உடன்படிக்கையை நினைத்தருளி. என்ன, அவர் பிதாக்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தம் அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றுவதற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்தார் அப்படின்னு சொல்லி யூதர்கள் சொல்லிட்டு 9வது வசனம் சொல்ல பாருங்க, புறஜாதியாரும் இரக்கம் பெற்றது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள் என்றும் சொல்லுகிறேன். அப்போ என்ன, அவங்க யூதர்கள் கர்த்தர் இரக்கம் பாராட்டினார்னு சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறாங்க. இந்த புறஜாதியார் என்ன பண்ணுறாங்க, அந்த சத்தியம் அவங்களுக்கு கிடைச்சின்னு சொல்லி அவங்களும் கர்த்தருக்கு நன்றி சொல்லக்கூடிய மக்களாக. அதனால தான் சொல்லுவது, அந்தப்படி இது நிமித்தம் நான் புறஜாதிகளுக்குள்ளே உம்மை அறிக்கை பண்ணி உம்முடைய நாமத்தை சொல்லி சங்கீதம் பாடுவேன் என்று எழுதியிருக்கிறது. அப்போ என்ன, ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு யூதன் என்ன சொல்கிறாரு, கர்த்தருடைய சத்தியத்திற்காக அவர் என்ன பண்ணுறாரு, கர்த்தர் ஒரு வாக்கு கொடுத்தாரு, அந்த வாக்கை கடைப்பிடிச்சாரு, அதை நிறைவேற்றினாரு, அதனால் நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்ல. ஒரு புறஜாதியான் என்ன பண்ணுறாரு, நான் இரக்கம் பெறாத ஒரு ஆள், நான் தேவனுக்கு தூரமாக இருந்த ஒரு ஆள், நியாயப்பிரமாணத்துக்கு அப்பால் இருந்தவன், ஆனால் என்னைய கர்த்தர் என் மேலே இரக்கம் பாராட்டி என்னைய மீட்டெடுத்து அவருடைய பிள்ளையாக சேர்த்து கொண்டாரு, அதனால் நான் கர்த்தரை மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லக்கூடியது. யூதனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார், அதனால் கர்த்தருக்கு மகிமை. நான் ஒன்றுமே இல்லாதவனாக இருந்தேன், என்னையை தேடி ரட்சித்தார்னு சொல்லி ஒரு புறஜாதியான்னு சொல்லக்கூடிய ஒரு மகிமை, இது ரெண்டும் நடைபெறுகிறதுன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, அந்தப்படி இது நிமித்தம் நான் புறஜாதிகளுக்குள்ளே உம்மை அறிக்கை பண்ணி உம்முடைய நாமத்தை சொல்லி மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லக்கூடியதான். அப்போ 2 பேரும் சொன்னாலுமே என்ன, 2 பேர் சொல்கிற ஒரு காரியம் வித்தியாசமாக இருந்தாலும் 2மே தேவனை மகிமைப்படுத்தக்கூடியது. ஏசாயா 45:22 சொல்லும்போது, பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள்,
நானே தேவன் ஒருவரும் இல்லை. அதே ஐசாயா 52:10 பாருங்க, எல்லா ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்துவார், பூமியின் எல்லைகளில் உள்ளவர்கள் எல்லாரும் நமது தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள். அப்போ என்ன, நீங்கள் எல்லாம் சந்தோஷப்படுங்க அப்படின்னு சொல்லக்கூடியதா. அதனால் இப்போ 9வது வசனத்தில் பின்பகுதியில் என்ன பார்க்குறோம், இது நிமித்தம் நான் புறஜாதிகளுக்குள்ளே உம்மை அறிக்கை பண்ணி உம்முடைய நாமத்தை சொல்லி சங்கீதம் பாடுவேன் என்று பாட்டு பாடுவேன்னு சொல்கிறாரு. இது எங்கே, 18வது சங்கீதம் 49வது வசனம். இதை நம்ம எங்கே பார்க்குறோம், 2 சாமுவேல் 22:50 பார்க்குறோம். அப்போ என்ன சொல்கிறாரு, ஜாதிகளுக்குள்ளே உண்மை, அதாவது ஜாதிகளுக்குள்ளே என்ன, தேசங்களுக்குள்ளே உண்மை குறித்து சங்கீதம் பாடுவேன் என்று சொல்லக்கூடியதா. அப்போ என்ன, எல்லா தேசங்களுக்கும் மத்தியில் நான் என்ன பண்ணுறேன், இவர் தான் கர்த்தர் என்று அறிக்கை செய்கிறேன். அப்போ என்ன, கர்த்தருடைய நாமம் எல்லா மக்களுக்கும் மகிமைப்படக்கூடியதா. அடுத்த வசனம் பாருங்கள், 10வது வசனம் எங்கேருந்து சொல்கிறாரு, உபாகம புஸ்தகம் 32வது அதிகாரம் 43 சொல்கிறாரு, ஜாதிகளே அவருடைய ஜனங்களோட கூட கலிகூறுங்கள். என்ன தேசங்களே, என்ன அந்நிய தேசங்களே, அவருடைய ஜனங்களாகிய யூதர்களுடைய கலிகூறுங்கள். இது யார் எழுதுனா, மோசே எழுதுறாரு. தயவுசெய்து புரிஞ்சுக்கொள்ளுங்க. இங்கே சொல்லக்கூடிய இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் எடுத்து சொல்லுகிற வசனம் எங்கேருந்து எடுத்து சொல்கிறாரு, மோசே கடைசியாக எழுதின வசனத்திலேருந்து சொல்கிறாரு. ஜாதிகளே, அதாவது அந்நிய மக்களே, அவருடைய ஜனங்களோட கூட கலிகூறுங்கள். அவர் தமது ஊழியக்காரரின் இரத்தத்திற்கு பழிவாங்கி தம்முடைய சத்துருக்களுக்கு பதிலளித்து தமது தேசத்தின் மேலும் தமது ஜனங்களின் மேலும் கிருபையுள்ளவரார் ஆவார். அப்போ என்ன, நீங்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுங்க, ஜனங்களுக்கு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அடுத்து 11வது வசனம். 11வது வசனம் எங்கேருந்து எடுத்து சொல்கிறாரு, 117வது சங்கீதத்தில் 1வது வசனம். என்ன, ஜாதிகளே எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லாரும் அவரை போற்றுங்கள். அப்போ என்ன, முதல்ல சங்கீதக்காரன் சொல்கிறாரு, 2வது உபாகம புஸ்தகத்திலேருந்து சொல்கிறாரு, 3வது மறுபடியும் சங்கீதம் சொல்கிறார், 18வது சங்கீதம் சொல்கிறாரு, உபாகமம் 32 சொல்கிறாரு, அடுத்து 117வது சங்கீதம் சொல்கிறாரு, கடைசியாக பாருங்கள் ஏசாயாவிலிருந்து சொல்கிறாரு. 12வது வசனம் ஏசாயா 11வது அதிகாரம் 1வது வசனமும் ஏசாயா 11வது அதிகாரத்தினுடைய 10வது வசனத்தை சேர்த்து சொல்கிறாரு. என்ன, 1வது வசனம் பாருங்கள், ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். 10வது வசனம், அக்காலத்திலே ஜனங்களுக்கு கொடியாக நிற்கும் ஈசாயின் வேருக்காக ஜாதிகள் விசாரித்து கேட்பார்கள், அவருடைய தாபரஸ்தரம் மகிமையாய் இருக்கும். அப்போ என்ன, நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரு, தாவீதே உன்னுடைய வம்சாவளியில் ஒரு நித்திய ராஜ்யம் உண்டாகும் சொல்லி. தாவீதனுடைய வம்சாவளியில் ஓபேத்து, ஓபேத்துக்கு மூலமாக வரக்கூடிய ஈசா, ஈசாயினுடைய குமாரனாகிய தாவீது, தாவீதனுடைய வம்சாவளியில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். அதன் மூலமாக அவர் என்ன, மறுபடியும் என்ன வந்துச்சு, புறஜாதியார்களுக்கு ரட்சிப்பு வரக்கூடியதாக இருந்தது. அப்போ இங்கே கர்த்தருடைய திட்டத்தை பார்க்குறீங்களா, என்ன, ஒரு யூதன் கர்த்தர் தன்னுடைய வார்த்தையை கடைபிடிச்சார், அவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றினார்னு சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடியது. ஒரு புறஜாதியார், நாங்கள் கர்த்தருக்கு தூரமாக இருந்தோம், கர்த்தரை அறியாத மக்களாக இருந்தோம், எங்களுக்கு இரக்கத்தை கொடுத்தாருன்னு சொல்லி அவங்க கர்த்தரை அவருடைய இரக்கத்துக்காக துதிக்கக்கூடியதாக. அப்போ என்ன, யூதர்களும் கர்த்தருடைய வரவை எதிர்பார்த்தாங்க, புறஜாதியாரும் கர்த்தருடைய எதிர்பார்த்தாங்க. அதனால் எல்லாருமே தேவனை நேசிக்கிறவர்களாய், தேவனுக்கு மகிமை செலுத்துகிறவர்களாய் இருக்கிறாங்க. அதனால் புறஜாதியார்களே, நீங்கள் யூதர்கள் மேலே எந்த ஒரு கிரட்ஜு, எந்த ஒரு மனக்கசப்பும் மனக்கடினமும் வைத்து கொண்டு இவங்கெல்லாம் தேவனுடைய மக்கள் சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க மேலே கோபமாக இருக்காதீங்க. அதே மாதிரி யூதர்களாகிய நீங்கள் புறஜாதியார், நீங்கள்லாம் இதுக்கு அருகதையே இல்லைன்னு சொல்லி அவர்களை உதாசீனப்படுத்துகிறவங்களாம் இருக்காதீங்க. 2 பேருமே தெரிஞ்சு கொள்ளுங்க, இது தேவனுடைய திட்டம், இது ஆதியிலிருந்தே இருக்குது. எங்கே, உபாகமத்தில், சங்கீதத்தில், ஏசாயாவில் இதை சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி 4 இதையும் சொல்லிட்டு முடிவாக என்ன சொல்கிறாரு, அவர்களை ஒரு ஆசீர்வதித்து ஒரு ஜெபம் பண்ணுறார். இது ரொம்ப ஒரு கடினமான வசனம், 13வது வசனம். இது பிரசங்கம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, நான் உங்களுக்கு விலைக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இது அவருடைய ஜெபம். என்ன சொல்கிறாரு,
பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ஆமேன். என்ன ஒரு அருமையாக சொல்கிறாரு பாருங்க. அதாவது அவருடைய இருதயத்திலிருந்து அப்படியே அப்படி ஒரு ஆனந்தமாக அவர் அவங்கள ஆசீர்வதித்து சொல்லக்கூடிய ஒரு காரியம். அப்போ என்ன, உங்களுக்குள்ளே வரக்கூடிய ஒரு ரட்சிப்பு என்ன கொண்டு வருது? அதாவது உங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறாரு, நான் ஜெபம் பண்ணுறேன், நீங்கள் முழுவதும் சாட்டிஸ்ஃபைடாக, முழுவதும் எல்லா விதத்திலும் கர்த்தரை அறிந்து கொண்டு நீங்கள் கர்த்தருக்கென்று அவரை மகிமைப்படுத்துகிறாய் வாழுவீர்களாக என்று சொல்லக்கூடியதாக என்ன சொல்கிறாரு, நீங்கள் மே யூ நோ இஸ் ஃபர்கிவ்னஸ், அவருடைய மன்னிப்பை அறிந்து கொள்வீர்களாக, அவருடைய சமாதானத்தை அறிந்து கொள்வீர்களாக, அவருடைய நம்பிக்கையை அறிந்து கொள்வீர்களாக, அவருடைய அன்பை தெரிந்து கொள்வீர்களாக, அவர் எப்படி பாவத்தின் மேல் ஜெயங்கொண்டார் என்பதை அறிந்து கொள்வீர்களாக, எப்படி தேவனுடைய பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை அறிந்து கொள்ளக்கூடிய மக்களா, ஆவிக்குரிய வரங்களை அறிந்து கொள்ளக்கூடிய மக்களா, தேவனுடைய மக்களோடு ஒரு நல்ல உறவில் உள்ள மக்களா, தேவனுடைய அன்பை அறிந்து கொண்டவர்களா, அதே சமயத்தில் இந்த காலதாமதம் பண்ணக்கூடாது என்பதை அறிந்து கொள்ளக்கூடியதா. அதனால் நீங்கள் ஒரு பலமுள்ளவனாக இருந்தால் ஒரு பலவீனனை ஏற்றுக்கொள்ளக்கூடியதா, பலவீனனாக இருந்தால் ஒரு பலமுள்ளவனை ஏற்றுக்கொள்ள வேண்டியதா. அதனால் கர்த்தர் என்ன, அவருடைய பரிசுத்த ஆவியின் மூலமாய் சகல ஆறுதலையும் தேறுதலையும் கொடுத்து உங்களை அவர் நிரப்புவாராக. அப்போ அவருடைய ஜெபமோ அவருடைய வாழ்த்துதல் என்ன, நீங்கள் எல்லா விதத்திலும் பூரணப்பட்டவர்களாய் நிரப்பப்பட்டவர்களாய் சமாதானத்தினாலும் அன்பினாலும் தேவனுடைய கிருபையினாலும் நம்பிக்கையினாலும் நிரப்பப்பட்டவர்களாய் இருப்பீர்களாக என்று அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரி சபையை ஆசீர்வதித்தார். அதே மாதிரி நம்ம சபையை நான் ஆசீர்வதிக்கிறேன், உலகளாவிய தேவனுடைய சபையை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் எல்லாரும் கர்த்தரை அறிந்து கொண்டு பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை அறிந்து கொண்டு அவருடைய எல்லா பூரண சமாதானத்தினாலும் நம்பிக்கையினாலும் சகலவித ஆறுதலினாலும் தேறுதலினாலும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு தேவனுடைய நாம மகிமைக்கென்று நீங்கள் வாழ்ந்து ஒரு ஒற்றுமையாய் கிறிஸ்துவின் சரீரம் என்று சொல்லக்கூடியதா. இன்றைக்கு அநேக சபைகளுக்குள்ள பிரிவினை, அநேக சபைகளுக்கும் பிரிவினை, அதெல்லாம் விட்டு நாம் எல்லோரும் ஒரே தேவன், ஒரே பரிசுத்த ஆவியானவர், ஒரே ரட்சிப்பு, ஒரே சரீரத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால் நாம் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு தேவ நாம மகிமைக்கென்று வாழ நம்மை ஒப்பு கொடுப்போமா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, என்ன ஒரு ஆனந்தம்! எவ்வளவு அருமையாய், எவ்வளவு நேர்த்தியாய், எவ்வளவு தெளிவாய் எங்களுக்கு உம்முடைய வார்த்தைகள் எழுதி வைத்து போயிருக்கீங்க. நாங்கள் என்ன சொல்ல முடியும் ஆண்டவரே? நன்றி என்பதை தவிர இது ஏதோ ஒரு செய்தி நாங்கள் கேட்டோம் என்று இல்லாதவர்களாய் ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரும் நாங்கள் எதற்காய் பிடிக்கப்பட்டோம், எங்களுடைய சபையில் ஒரு பலமுள்ளவனாக இருந்தால் எப்படி ஒரு பலவீனனை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவருடைய குற்றங்கள் குறைகள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து கிறிஸ்து ஏற்றுக்கொண்டது போல நாங்களும் ஏற்றுக்கொண்டு ஒருவர் மேல் ஒருவர் அன்பு செலுத்தி உமக்கென்று வாழக்கூடிய மக்களாய் வாழ எங்கள் சபையை ஒப்பு கொடுக்குறோம். விசேஷமாக எங்கள் சபையில் ஆண்டவரே, யாருக்காவது யார் மேலாவது எந்த குற்றம் இருந்தாலும் இன்றைக்கு அவர்களை பூரணமாய் மன்னித்து கிறிஸ்து ஏற்றுக்கொண்டது போல ஆமாண்டவரே அவர்கள் ஏற்றுக்கொண்டு எந்த ஒரு பட்சபாதமும் இல்லாமல் அன்பு செலுத்தி ஆண்டவரே உமக்கு உகந்த சபையாய் நாங்கள் வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இதோ மீண்டுமாய் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த ஜனவரி மாதம் ப்ரீச்சர்ஸ் ட்ரைனிங் கேம்ப் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம சென்னையில் வச்சுருந்தோம். இனி அடுத்த ப்ரீச்சர்ஸ் ட்ரைனிங் கேம்ப், போதிக்கிறவர்களுடைய பயிற்சிவிக்கும் கூட்டம் வருகிற ஆகஸ்ட் மாதம் 15, 16, 17, 18 இந்த 4 நாட்கள் 2024 ஆகஸ்ட் 15 18 வரை அட்டப்பாடி என்ற சொல்லக்கூடிய ஒரு கோயம்புத்தூருக்கு வெளியே உள்ள ஒரு பகுதியில் நடைபெறப் போகிறது. இது கோயம்புத்தூரிலிருந்து ஒரு 20-30 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது.
ஆகஸ்ட் மாதம் 15லிருந்து 18 வரை. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது கீழே வந்து உங்களுக்கு அதனுடைய பேனர் வரும். அதில் உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் இருக்கும். நாங்கள் போன தடவை மாதிரியே சொற்ப இடங்கள் மாத்திரம்தான் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து எல்லோரும் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியது அவசியம். கீழே உங்களுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து கூகுள் ஃபார்ம் கொடுத்துருப்போம். அதை நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா நீங்கள் யாரெல்லாம் தகுதி உள்ளவர்களோ அவர்களை மாத்திரம்தான் நாங்கள் எடுத்துக்கொள்வோம். எல்லாரையும் சேர்க்கறதில்ல. அதனால் நீங்கள் வந்து இதற்கு விண்ணப்பம் பண்ண வேண்டும். அந்த விண்ணப்பத்தை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் வந்து அதுக்கு வந்து ஒரு அட்மிஷன் கொடுப்போம். அப்படிப்பட்ட மக்களுக்கு நீங்கள் எப்படி ஒரு நல்ல தேறினவர்களாய் போதிக்க முடியும், தேவனுடைய வார்த்தையை எப்படி கற்றுக்கொள்ள முடியும், நீங்கள் எப்படி தேவனுக்கென்று வாழ முடியும் என்று சொல்லக்கூடிய காரியத்தை உங்களுக்கு பயிற்றுவிப்போம். இந்த முறை என்னோடு வேறு சில ஊழியர்களும் கலந்து கொண்டு இந்த பாடங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, போதிப்பாங்க. நல்ல இதை எப்படி தங்களுடைய வாழ்க்கையில் பயன்படுத்தி நல்ல ஊழியர்களாய் இருக்கக்கூடிய மக்களும் அவருடைய சாட்சிகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வார்கள். இது உங்களை தேவனுடைய வார்த்தையிலும் தேவனுடைய பிரசன்னத்திலும் நீங்கள் தேவனுக்கென்று வாழ்வதிலும் உங்களை உற்சாகப்படுத்தி உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதற்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்பதில் எந்த விதமான மாறுபாடான கருத்தும் இல்லை. அதனால் கூடிய விரைவிலேயே நீங்கள் இதை புக் பண்ணிட்டீங்கன்னா, இதை நீங்கள் வந்து கீழே உள்ள ஃபார்ம் அனுப்பிச்சு நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி நாம் கோயம்புத்தூர் பக்கத்தில் உள்ள அட்டப்பாடியில் சந்திப்போம். காட் பிளஸ் யூ. உங்களில் யாருக்காவது ஜெப தேவைகள் இருக்குமானால் நீங்கள் உங்களுடைய வீடுகளில் உங்கள் கதவை பூட்டி நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். உங்களுடைய எல்லா விதமான பலவீனங்களை குறித்து தெரிந்து வைத்திருக்கிற தேவன், எப்போதும் ஜீவன் உள்ள தேவன், உங்களுடைய ஜெபங்களை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுப்பார். நீங்கள் வேற ஒரு ஆள்கிட்ட போகணும், வேற ஒருத்தவங்கிட்ட போய் ஜெபத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஜெபம் பண்ண ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் பிதாவாகிய தேவன்கிட்ட ஜெபம் பண்ணால் அந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கக்கூடிய அன்புள்ள பரமபிதா தான் நமக்கு இருக்கிறாரு. அதனால் தைரியமாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அதே சமயத்தில் இன்னொரு காரியமும் நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்காய் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா வேத வசனத்தில் அதான் சொல்லியிருக்கு, நீங்கள் எந்த ஊழியக்காரரையும் ஜெபம் பண்ண போங்கன்னு சொல்லலை, ஆனால் ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்ண சொல்லியிருக்கு. நாங்கள் தைரியமாக தேவனுடைய வார்த்தை இன்னும் அதிகமாய் பிரசங்கிக்க எங்களுக்காய் நீங்கள் ஜெபிக்கும்படி கேண்டிக் கொள்கிறேன். ஆமேன்.